பின்பு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. மோசேயும் ஆரோனும் இணைந்த பின்பு என்ன நடந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்தது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல. பக்கத்துல கருத்தை பிடிங்களே, பக்கத்துல கருத்தை பிடிச்சுங்க. நீங்க மோசேனா, நான் ஒரு ஆரோன். நான் ஒரு ஆரோன்னா, நீங்க ஒரு மோசே. நம்ம 2 பேர் இணைஞ்சிட்டா, சொல்லுங்க, நம்ம 2 பேர் இணைஞ்சிட்டா இந்த முழு தேசத்துக்கும் பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போறார். நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டு. அதுக்கு தான் இதுக்கு தான் இந்த கூட்டமைப்பு, அதுக்கு தான் இந்த சபை, இதுக்கு தான் நம்ம 2 பேர் இணைஞ்சிட்டா இந்த தேசத்தில் இருக்கிற இருளின் ராஜ்யத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிற எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்குற ஒரு அபிஷேகத்தை தேவன் நம்ம மேல வைக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? முதல்ல என்ன சொன்னாரு? யூனிக் காலிங், தனித்துவமான ஒரு அழைப்பு. அடுத்து என்னன்னா, தேவன் நோக்கத்துக்காக நம்மளை தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆமேன் என்று சொல்லாமா? அதனால நான் என் அனுபவத்தை சொல்றேன். எல்லாரும் தூங்குறாங்க ஆண்டவரே, எல்லாரும் தூங்குறாங்க, நானும் போய் தூங்கணும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆண்டவரே, அதனால நானும் என்ன செய்கிறேன், சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறாங்க ஆண்டவரே, நான் மட்டும் போகாம இருக்கிறேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லாரும் சாவுக்கு போகிறாங்க ஆண்டவரே, நான் போகலேன்னு என்ன முடியாது, கவலைப்படக்கூடாது. எல்லாரையும் போல நீ இல்லை மகளே, மகனே. எல்லாரும் செய்யறதை விட இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொன்ன ஆராதனையில் சொன்னது போல, நீ வித்தியாசமானவள், நீ விலையேறப்பட்டவள். ஓ எஸ், நீ விசேஷமானவள். திரும்ப சொல்றேன், வித்தியாசமானவள், நீ விலையேறப்பட்டவள். ஆமா, கர்த்தர் உன்னை விலையேறப்பட்டவளாய், விசேஷமானவளாய் வித்தியாசப்படுத்தி இருக்கிறார்.